அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்துல புதன்கிழமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி வாசகம் என்னன்னா, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 21 வரை உள்ள இறைவசனங்கள். இது எதை பற்றி பேசுதுன்னா, கடவுள் மனித இனத்தின் மீது அதிகமாக நேயம் கொண்டிருந்தார், அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எப்படி வந்தார்? ஒரு ஒளியாக வந்தார். இருண்டு கிடந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக, நம்ம எல்லோரையும் ஒளியின் மக்களாக மாற்றுவதற்காக, ஒளியின் பாதையிலே வழிநடத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா என்ன நடந்துச்சு? இந்த மக்கள் இருளிலிருந்து ஒளியின் வாழ்வுக்கு கடந்து வர தயக்கப்பட்டார்கள். ஒளியை விடவும் இருளை அதிகமாக நேசித்தார்கள். இங்க யாரு ஒளி, யாரு இருள்? ஒளி இயேசு. இயேசு ஒளியாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே தெய்வீக தன்மையை எடுத்து சொல்லி நாம் எல்லோரையும் மனமாற்றி அடிமையினுடைய சங்கிலியை உடைத்து நம்மை மீட்டெடுப்பதற்காக வந்தார். ஆனால் இருள் யார்? சாத்தான். ஆசையை சொல்லி பேராசைக்கு நம்மளை அழைச்சிட்டு போய் கடைசியில துன்பத்தையும் துயரத்தையும் நமக்கு ஒரு பரிசாக கொடுத்து காலம் முழுவதும் நம்மை கண்கலங்க வைப்பதுதான் இந்த சாத்தானுடைய வேலை. அன்புக்குரியவர்களே, அப்போ இருள் என்பது பாவம், இருள் என்பது சாபம், இருள் என்பது நம்முடைய பலவீனம். இந்த இருளிலிருந்து நாம ஒளியை நோக்கி செல்ல வேண்டும். அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற போகிறேன், அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறேன், இனிமேலும் நீங்கள் இருளை காண மாட்டீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி செய்தியோடு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒளியின் வடிவமாக தன்னையே வெளிப்படுத்தினார். போற இடமெல்லாம் யாரு கஷ்டப்படுறாங்களோ, கவலையோடு இருக்கிறாங்களோ, நோயோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து இருளை அகற்றி ஒளியை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒளியாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இருளின் வழியிலிருந்து ஒளியாக இருக்கின்ற என்னிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நான் உங்களை நோக்கி மற்ற 99 அடி எடுத்து வைப்பேன். நாம முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம முடங்கி கிடந்தோம் என்றால் ஆண்டவர் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார். அதுதான் நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியின் வழியாக, அவர் செய்த நல்ல காரியங்கள் வழியாக, அற்புதத்திலே நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக, மகனே மகளே இது நடக்கும் என்று நீ நம்புகின்றாயா அப்படின்னு அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இன்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆனந்தத்தையும் காண வைக்கின்ற நம் ஆண்டவரிடம் நாம் அவரை தேடி வருவோம். இந்த நற்செய்தி வாசகம் இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கிறது. ஒளியாம் இறைவன் நமக்காக காத்திருக்கின்றார். எனவே பலவீனத்தோடு பாவத்தோடு நம்ம எல்லாரும் இருந்தாலும் கூட அவருடைய அன்பு மிகுதியானது, மேன்மையானது, அவருடைய அன்பு மேலானது. எனவே அவருடைய அன்பை தேடி வருவோம், அவருடைய இரக்கத்தை தேடி வருவோம், அவருடைய இனிய நாமத்தை நாம் தேடி வருவோம். அப்படி வருகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், அற்புதங்களை நிகழ்த்த போகிறார். எத்தனையோ பேரு வயசான காலத்துல வீட்டுல முடங்கி கிடைக்கிறீங்க, ஒரு நற்கரணை வாங்க கூட வழி இல்லாம நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிப்பீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இருள் சூழ்ந்த வாழ்விலிருந்து எனக்கு ஒரு ஒளியின் வாழ்வை
எனக்கு காட்டும் ஆண்டவரே. பல தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றது, என்னால் தாங்க முடியல. அதனால நான் இன்னும் ஒரு புதிய ஒரு இடத்திற்கு என்னால் போக முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை ஆண்டவர் காண செய்வார். அதிசயங்களை காண செய்யும் ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பத்தை, வாழ்வை, எதிர்காலத்தை, நம்முடைய கனவுகளை எல்லாம் ஒப்பு கொடுங்கள். அவர் எல்லாவற்றையும் முழுமையாக்கி, தகுதியாக்கி, இனிமையாக்கி, நிறைவாக்கி உங்களை வாழச் செய்வார் என்ற நம்பிக்கையில இன்னைக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தது என்றால் கண்டிப்பாக மறக்காமல் தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.